வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் 2வது நாளா கடும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில நம்ம மார்க்கெட்ட பற்றி ஆரம்பிக்காம கமெண்ட்ஸோட ஆரம்பிக்கிறோமே அப்படிங்கிற கேள்வி நண்பர்கள் மத்தியில இருக்கலாம். 2 காரணங்களுக்காக இத எடுத்துட்டு வந்திருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா, மேபி நண்பர்கள் மத்தியில மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம் ஒரு கேள்வி. என்னடா இது நம்ம கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். எந்த ஒரு ரிப்ளேவும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இவன் பார்க்குறானா, பார்க்கலையாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கலாம். ஆனா, அனைவரோட கமெண்ட்ஸையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ரிப்ளை வரலையே அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனா ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்காது என்கிட்ட. அதனால ரிப்ளை பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. கமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் பூஸ்ட் பண்ண போறதில்ல. இந்த கமெண்ட் செக்ஷன் எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, மற்றவர்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். மத்தபடி கூகுள் சர்ச் புஷ் பண்றது தான். நெறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பெருசா கமெண்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு தெரியல வேற யாராச்சும் போடுறாங்களா அப்படின்ட்டு. பட் பெரும்பாலும் கூகுள் சர்ச் மூலியமா வரக்கூடியவர்கள் கமெண்ட்ஸ பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் தொடர்ந்து கருத்துக்கள அதுவும் எல்லாரெல்லாம் இல்ல. ஒரு 10, 20 பேர் கருத்துக்கள போட்டுட்டு இருப்பாங்க. ஆரம்பிக்கும்போது இருந்த அந்த வேகம், இப்போ நண்பர்கள் மத்தியில இல்லாம இருக்கலாம். அத பற்றி ஒரு கவலையும் இல்ல. கருத்து போடுறவர்கள் கருத்து போடட்டும். கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் பின்னாடி இத பேஸ் பண்ணி நம்ம முன்னாடி சொன்ன மாரி பண்ணத்தான் போறோம். பட் அது என்னைக்கு, எப்போ அப்படிங்கிறது தான் அ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். விரைவில் நம்ம அத பற்றியெல்லாம் யோசிப்போம். இப்ப அது மேட்டர் இல்ல. இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, 2வது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கருத்துக்கள அதாவது இந்த போடுறோம். நம்ம ஆர்டிக்கிள் போடுறோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பிசினஸா நண்பர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்கங்கிறது என்னுடைய ஒரு இதா இருக்கு. அதுவும் குறிப்பா ஒரு நண்பர் தான். இந்த ஒரு நண்பருக்காக மெனக்கெட்டு நம்ம பண்ணணுமான்னு கேட்டா, பண்ணணும் கண்டிப்பா. மேபி இந்த நண்பர் கமெண்ட் மூலியமா அவருடைய கருத்த பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இதே கருத்தோட உள்ள உட்கார்ந்திருப்பாங்க மனசுக்குள்ள வச்சுட்டு. இதுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் குடுக்கறது என்னுடைய கடமையா நான் பார்க்குறேன். இதுல என்ன ஃபர்ஸ்ட்டு நண்பரோட ஒரு க்வரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம இந்த பிரிட்டானியா, ஐடிசி, பார்லே இவங்களுடைய பிஸ்கட் பிசினஸ பற்றி இப்ப ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். மேபி பார்க்காத நண்பர்களா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. இதுல நண்பரோட கருத்து என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அண்ட் அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றதுனால வரக்கூடிய தீமைகள பற்றி இங்க விளக்கியிருக்காங்க. அக்செப்டபிள். கண்டிப்பா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போகுறோம் அப்படின்னா, ஸ்டொமக் அப்செட் வருது, 2 நாள் பாத்ரூம் போல அப்படின்னாலே, பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுறீங்களான்னு தான் கேள்வியே அவங்க கேட்பாங்க. அப்படி சாப்பிட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க. உண்மையா இது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா டாக்டரே சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் பிஸ்கட் வித்துட்டு தான் இருக்கு. சரி இது ஒண்ணு ஓகே. 2வது ஐடிசி சிகரெட் குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சிகரெட் அடிக்காம யாராவது இருக்காங்களா? தொடர்ந்து விற்பனை உயர்ந்துட்டு தான் இருக்கு. அதுவும் உடலுக்கு கேடு தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா விற்பனை நடக்குது. இன்னொரு பக்கம் சரக்கு கம்பெனி இருக்கு. இன்னும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எத்தனையிலயோ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு. ஆனா ஷேர் மார்க்கெட்ல உட்காந்துட்டு நம்ம இதெல்லாம் யோசிக்கணுமா? இது என்னுடைய ஒரு கேள்வி. நெஸ்ட்லே இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் வாங்குனேன். எப்போனா 21 அந்த டைம் நான் நினைக்கிறேன். இந்த மேகில ஒரு இஷ்யூ வந்ததுல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவு ஏற்பட்டது. அந்த சரிவுல நான் அத வாங்குனேன். நான் என்ன நினைச்சேன் அந்த டைம்ல, அந்த அளவுக்கு புரிதல் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய புரிதல் எனக்கு அந்த டைம்ல இல்ல. மேகி அவ்வளதான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ஒரு பக்கம் நம்பிக்கை. அதெல்லாம் போகாது. ஏன்னா மேகிக்கு போட்டியா இன்னும் பல நிறுவனங்கள் வித்துட்டு தான் இருக்காங்க. அவனோடது மட்டும் நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் எனக்கு இருந்தது. தொடர்ந்து அத வச்சிருந்தேன். மேகி இப்போ திரும்ப மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கு. மேகி வாங்காம இருக்காங்களா என்ன? மேகி வாங்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் பயன்பாடு அப்படிங்கிறது வேற. கெமிக்கல தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம எதையுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாரி இதெல்லாம் ரொம்ப போட்டு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. அப்படி நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணோம்னா, டெஃபினட்டா நம்மளால முதலீட்டு வாழ்க்கையில வெற்றிய அடைய முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம், தேவையில்லாத ஒரு வழியில போய் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, உண்மையான ஒரு விஷயம் நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம மறப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. அத இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவர்களுடைய கையில் இருக்கு. பட் நம்ம இதுல குறை சொல்லலையே தவிர, எப்படி யோசிக்கணும், எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம மார்க்கெட் அப்டேட்குள்ள போவோம். பல நண்பர்கள் கருத்துக்கள தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம 36 ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 1400 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிளுக்கு வந்திருக்கிறத இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியுது. இது ஓகே. நல்ல ஒரு இதுதான். 1400 கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். பல நண்பர்கள் அவர்களுடைய கருத்த தெரிவிச்சிருக்காங்க. கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிய சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போவோம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம செய்திகள மட்டும் போடுறதில்ல. செய்திகளையும் டெஃபினட்டா நான் போடுவேன். அப்கமிங் டேஸ்ல கொஞ்சம் நல்லா ஃப்ரீ டைம் இருக்கும்போது போடுவேன். பட் இப்போதைக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா,
இன்டெப்த்தான ஒரு ஆர்டிகல்ஸை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது பெரிய அளவுக்கு வெளியே தேடினாலும் கிடைக்காது. ஸோ ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி போடக்கூடிய ஒன்று. எத்தனை பேத்துக்கு சென்றடையுதோ அத்தனை பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்குள்ளே போவோம். இன்னைக்கு டேயில் மார்க்கெட்டை போட்டு பொழந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50க்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது என்ன செக்டார்னா ஐடி செக்டார் தான். நேற்று அசஞ்சரை போட்டு கொளுத்துனாங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுபோக இன்னைக்கு டேயில் டிசிஎஸ் ஒரு 4% இறங்கியிருக்கு. ஹெச்சிஎல் டெக்கு, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3-3.5%, விப்ரோ பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான சரிவை இன்னைக்கு டேயில் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது நிஃப்டி 50 பெரிய அளவுக்கு பாதிச்சுட்டு இருந்தது. கூடுதலாக ஓரளவு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பேங்க் செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் இப்போ சரிவை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 1% இறங்கியிருக்கு. ஐசிஐசிஐ 1.5% மேலே இறங்கியிருக்கு. இண்டஸ்இண்ட் இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் இறங்கியிருக்கு. கோட்டாக் இறங்கியிருக்கு. ஒட்டுமொத்த வங்கி பங்குகளும் இன்னைக்கு டேயில் சுமாரான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணி நிஃப்டி 50 மேலும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் 2 மணிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுதான்ட்டு. பட் நமக்கு சான்ஸ் உருவாயிட்டு தான் இருக்குது. அகைன் பாருங்கள் நிஃப்டி 50 ஒரு கரெக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கே இருந்தது 24,600 இருந்தது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிருக்கு. இப்போது 23,540 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ரிட்டெயில் ஆப்ஷனில் ஒரு ப்ளூ சிப் பங்குகளுக்கான ஒரு வீடியோ. ஸோ இன்னும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, ஒரு புரிதலை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ விரைவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் அது பண்ண முடியாது. டெஃபினட்டாக அப்கமிங் டேஸில் பண்ணுறேன். அது போக குளோபல் அப்டேட் சார்ந்தும் ஒரு வீடியோ இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஐடி பங்குகள் என்ன காரணத்தினால கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதுக்கு காரணம் இவ்வளோ நாள் ஐடி கீழே விழுகும்போது ஆந்த்ரோபிக் காரணமாக இருந்தது. என்னப்பா மச்சான் நீ மட்டுமே வந்து எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிறிய, நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனேயே இப்போது உள்ளே இறங்கியிருக்கான். ஸோ ஓப்பனேயே உள்ளே இறங்கின காரணத்தினால இன்னைக்கு பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் ஐடி இண்டெக்ஸில் இன்னைக்கு டேயில் ஏற்பட்டிருக்கு. ஸோ முன்னணி நிறுவன பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் மண்ணை கவ்வியிருக்கு. ஸோ என்ன ரீசன்? ஸோ இப்போது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ டிப்ளாய்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறுவனத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு $4 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபண்டையும் இதில் போடுறாங்க. அது போக ஒரு அக்யூசியேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. டோமாரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏஐ கன்சல்டன்சி கம்பெனிஸை வாங்குறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது ரீசன்ட் டெவலப்மெண்ட். இதனால் இந்த ஏஐயை வந்து மற்ற நிறுவனத்தோட இந்த சிஸ்டமில் டிப்ளாய் பண்ணுறது தான் இவங்களுடைய குறிக்கோளாக வந்து இருக்குது. ஸோ கன்சல்டிங் பிஸ்னஸ் இப்போ மற்ற நம்ம நாட்டு நிறுவனங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அசஞ்சர், சிடிஎஸ் போன்ற பங்குகள் நேற்று டேயில் நல்ல சரிவை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் காரணம். நேற்று அசஞ்சர் 4.5% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பங்குகளும் சரிவை கொடுத்துட்ருக்கு. பட் இப்போதைக்கு இதெல்லாம் ஃபண்ட் ரைசிங்கான ஒரு யுக்தியாக நான் பார்க்குறேன். இப்போதைக்கு தொடர்ந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி பிஇஎஃப்எம்ஸ் பார்த்தீங்கன்னா பணத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ பணத்தை கொட்டுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ இது என்றைக்கு நடக்கும்னு தெரில. அதனால தான் இப்போ நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைசிங்கில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இப்படி நடக்கக்கூடிய ஃபண்ட் ரைசிங்கில் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இதிலேருந்து எக்ஸிட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக ஃபண்ட் ரைசிங்க்கு இப்போ பண்ணினாங்கன்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்ல மதிப்பீடில் பணம் பார்த்திங்கன்னா கொட்டோன்னு கொட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதோட உண்மைத்தன்மை நமக்கு பெரிய அளவுக்கு புரிய வருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸோ இப்போது இது ஐடி பங்குகள் சரிவடைஞ்சிட்டு இருந்தாலும் கூட ஸோ மெயின் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வருமானம் பெருமளவுக்கு வந்து சரியணும் ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு அது நடக்குதா இல்லை. ஐடி கம்பெனிஸோட வருவாய் ஸ்டேபிளாக தான் வந்து இருக்குது. க்ரோத் இல்லைனாலும் ஸ்டேபிளாக தான் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ கம்பெனிஸ் என்ன சும்மா பண்ணி கொடுக்க போகிறானா கம்பெனிஸ்க்கு? டெஃபினட்டாக இல்லை. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா காசுக்கு தான் பண்ணுவான். அதிக காசுக்கு தான் வந்து பண்ணுவான். ஸோ இதனால் கம்பெனிஸ்க்கு ஒரு கம்பெனி இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னா ஸோ இப்போ இன்னொரு கம்பெனிக்கு என்னோட இந்த விஷயத்தை இந்த ஐடி விஷயத்தை நீ பண்ணிக்கோ, உனக்கு நான் $100 தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட டீல் போட்டிருப்போம். இப்போ ஓப்பன் ஏஐ போன்ற ஏஐ கம்பெனிஸ் வருது. அவங்களும் வந்து நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன், ஏஐ எல்லாம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, இப்போவும் வந்து ஐடி கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ட்ரெடிஷ்னல் ஐடி கம்பெனிஸ் இப்போ வந்து ஏஐ பண்ணி கொடுக்குங்கிறான். எப்படி பண்ணாலும் நமக்கு வேலையாகணும். அதுதான் வந்து ஒரு வேலை கொடுக்குற என்னுடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ அவன் வந்து $150 கேட்குறான். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், என்னடா இதே வேலையை தான் பண்ண போகிறான்,
ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போறான். ஸோ இவனுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு குடுக்கணும்? ஏன்னா இவன் என்ன சும்மாவா பண்ண போறான்? டெஃபினட்டா இல்ல. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு அமௌண்ட்ட வந்து விதிப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிஸும் இதுக்கு ஏற்ற மாரி அடாப்ட் ஆவாங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். இது போக இன்னொரு பாசிபிலிட்டீஸ் என்னன்னா, எப்போ இதில பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்து தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஸோ கொத்து கொத்தா அனுப்பி விடணும். வேலைய விட்டு மக்கள வந்து அடிச்சு தொரத்தணும். ஸோ அந்த மாரி நடந்ததுன்னா 7,00,000 பேர் கிட்ட அசென்ச்சர்ல இருக்காங்க. ஒரு 4,00,000 பேர அடிச்சு தொரத்துனாங்கன்னா, அப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் உள்ள போய் நம்ம டீட்டெயில்டா வந்து கவனிக்கணும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சைனா நம்ம பார்க்கலாம். அதே டைம்ல ஸோ இத்தன பேர வேலைய விட்டு தொரத்துறாங்கல்ல, கம்பெனி வேற என்ன புதுசா பண்ண போறாங்கங்கிறதையும் நம்ம உற்று கவனிக்கணும். ஸோ இதனால பெரும் வருமானம் இழப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வரத தவிர வேற வழி இருக்காது. ஸோ தொடர்ந்து கவனிப்போம். இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஸோ மேபி நான் எதிர்பாராதது நடக்காம போச்சுன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல லாஸ் புக் பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். காலம் தான் நமக்கு பதில் குடுக்கும். ஸோ தைரியத்தோட மார்க்கெட்ட அதுவும் தொடர்ந்து வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்ச ஒரு புரிதலோட நம்ம ஹேண்டில் பண்ணா தான் மார்க்கெட்ல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ இன்னொரு ஒரு அப்டேட். ஸோ அதுவும் கமெண்ட் ரிலேட்டடான ஒரு அப்டேட் Qualcomm பற்றி. ஸோ இந்த Qualcomm வந்து நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு அப்டேட் குடுத்தேன். அதுக்கு முன்னாடி இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேத்து ஒரு நண்பர் கருத்த போட்டிருந்தாரு. என்னன்னா, ஸோ இப்போ OpenAI கூட சேர்ந்து Qualcomm பண்ண போறாங்கல்ல. இதனால இந்த பங்கு எவ்வளவு ஏறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த பங்கு 60% மேல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ ஏறும்னு கேட்குறாங்க. பட் இந்த எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத கேட்டு முதலீடு பண்ற ஒரு முறையே தவறான முறை அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா, இங்க நம்ம வாங்குறோம். இங்கேருந்து ரிஸ்க் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறவன் தான் ஒரு சரியான முதலீட்டாளர்ங்கிறது என்னுடைய பார்வை. என்னோட ஒரு கண்ணோட்டமா வந்து இருக்குது. ஸோ ரிஸ்க்க தான் நம்ம இது பண்ணணும். மதிப்பீடு பண்ணணுமே தவிர, ஸோ ரிவார்ட நம்ம பெரிய அளவுக்கு மதிப்பீடு பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்ம பண்ணுனோம்னா கரெக்ட்டா முதலீடு பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கண்ணோட்டம். ஓகே. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். OpenAI கூட Qualcomm சேர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்க போறாங்க. அது ட்ரெடிஷ்னல் ஸ்மார்ட் ஃபோனா இருக்காது. அத ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த Qualcomm பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் ஸ்டாக்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கங்கிறத பார்த்தோம். டேட்டா சென்டர் CPU அண்ட் டேட்டா சென்டர் GPU அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து இவங்க இது சப்ளை பண்ண போறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணல. எதுவும் புதுசு இல்ல. மேபி உங்களுக்கு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவ கொண்டு போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ஆன் டைம்ல நீங்க ரியாக்ட் பண்ணணும். அப்படி ரியாக்ட் பண்ணலைன்னா, கை விட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஏறும், என்ன ஏறும் அப்படிங்கிறத கேட்டு எந்த பயனும் இல்லங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே. ஸோ இந்த Qualcommல எப்படி ஆன் டைம்ல நம்ம ரியாக்ட் பண்ணோம். ஸோ ஆன் டைம்ல ரியாக்ட் பண்ணதுங்கிறது பங்கு ஏறுனனால தான் நம்ம கரெக்ட்டா வாங்கிட்டோம் அப்படிங்கிறது. பட் ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். ஏன்னா, இந்த லோல கூட என்னால வாங்கியிருக்க முடியும். ஆனா நான் அப்ப வாங்கல. ஸோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு 150க்கு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பொசிஷனே வந்து பில்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு தேவை அ விழிப்புணர்வோட தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ட பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம என்னைக்கோ ஒரு நாள் போய் மார்க்கெட்ட பார்க்கறதுனால புரிதல் ஏற்படாத பொசிஷன வந்து புடிக்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஸோ புரியும் நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளக்ஸா நான் சொல்லுவேன் பல விஷயங்கள. மேபி நண்பர்களுக்கு புரியுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம புரியலைனாலும் அப்கமிங் வீடியோஸ்ல தொடர்ந்து இத பற்றி பேசும்போது ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். தொடர்ந்து பார்த்தா தான் ஸோ என்ன நடக்குதுங்கிறது தெரியும். யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அங்கங்க காச வாங்கிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா என்ன நடக்குதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்றோம். வெறும் பேர சொல்லி இத வாங்குன்னு சொல்றது கிடையாது. வாங்குன்னு சொல்றதே நம்ம பண்றது கிடையாது. ஸோ நம்ம பண்றது அந்த நிறுவனத்த பற்றியான ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஸோ அந்த நிறுவனத்தோட புரிதல் எப்படி உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்றோமே தவிர, மற்ற எதுவும் பண்றது இல்லங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்தது ஸோ இப்போ இந்த கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கிறதுனால அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பட்டர்ஃப்ளை, காந்திமதி, டிடிகே பிரஸ்டீஜ், ஸ்டவ் கிராஃப்ட் போன்ற பங்குகள் நல்ல ஒரு ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் நடந்தது. ஸோ அந்த டைம்ல இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்தது. Flipkart, Amazonல ஸ்டாக்கே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்த பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சரிவ சந்திச்சத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ திரும்ப சரிவ சந்திச்சு, இப்போ திரும்ப அகைன் அதே ஒரு ஏற்றத்த இந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ் சட சடன்னு ஏறுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோவோட கீழ வந்தது. இப்போ திரும்ப அதே மாரியான ஒரு அப்சைட் மொமெண்டம் ஏற்பட்டிருக்கு. பட் நியூஸ பேஸ் பண்ணி போறதுனால எந்த ஒரு பயனும் இல்ல. என்ன ஏற்றம் கிடைச்சிருக்கு இல்லைங்கல.
பட் வெயிட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஏற்றம். ஸோ இது நம்ம பாட்டம்ல கண்டு கொள்ளாம, இப்போ உதாரணத்துக்கு ஃபினாலெக்ஸ் கேபிள நம்ம எடுத்துக்கலாம். ஒன் சோர்ஸ் ஃபார்மாவ எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் இன்னும் எந்த மாற்றமும் நடக்கல. ஆனா மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல ஏற்படும். அப்போ இந்த நியூஸ பேஸ் பண்ணி ரஷ் பண்ணி உள்ள போவாங்க. பட் இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோட நம்ம முன்கூட்டியே வந்து போயிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பங்குச்சந்தைய அணுகுவதில. ஸோ இது என்னோட ஒரு புரிதல் தான். மேபி இதில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கலாம். பட் எது உங்களுக்கு சரியா இருக்கோ அத எடுத்துக்கலாம். அடுத்தது ஸோ இப்போ இந்த கேம்பகோலா பற்றியான ஒரு அப்டேட். கேம்பகோலா பற்றியான அப்டேட் மட்டும் கிடையாது. ஸோ இப்போது இந்த ஒரு 4த் பிளேயராக நம்ம நாட்டில் இந்த கேம்பா பிராண்ட் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது யாருக்கு பெரிய அளவுக்கு பயன் அளிக்குதுன்னு பார்த்தா, இப்போ கொக்கோ கோலா, பெப்சி கூட போட்டி போடக்கூடிய இடத்துல கேம்பா வந்திருக்கு. நல்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $439 மில்லியன் அளவுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு கேம்பால. இது ஒரு வளர்ச்சியை காமிக்குது. ஸோ வெறும் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் தான் நல்லதான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ இவங்க ரெஃப்ரிஜரேட்டரை எல்லா பக்கமும் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு பணியிலயும் இறங்கியிருக்காங்க. ஸோ இதனால ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ் போன்ற நிறுவனங்களுக்கும் நல்ல செய்தி. அவங்க இவங்களுக்காக இந்த கஸ்டம் ரெஃப்ரிஜரேட்டரை வந்து தயாரிச்சு குடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்ல, பெப்சிக்கும் குடுப்பாங்க, கொக்கோ கோலாக்கும் குடுப்பாங்க, புது பிளேயரான கேம்பாக்கும் குடுப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் குரோத் ஏற்படும். அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஏற்படும். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் கிரிசல் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, க்ரோ கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ க்ரோல வந்து ஒரு 5,637 கோடி மதிப்பிலான பங்குகள இந்த முன்னாடி இருந்த முதலீட்டாளர்கள் பீக், எக்ஸ்வி, செக்வாயா இவங்கெல்லாம் வந்து வித்திருக்கிறதா, லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வித்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. இதெல்லாம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இது பக்கம் நம்ம தலை வச்சு படுக்காம இருப்பது நல்லது. என்னைக்குனாலும் இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கு, இறங்குனாலும் ஏறுது. இந்த கணக்குல இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்க. இன்வெஸ்டர் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இன்கேஸ் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரக்கூடிய ஒரு 2 வருடம், 3 வருடம் இல்லாம இருந்ததுன்னா, முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஏன்னா, இதில போட்டு என்னத்தடா போய் லாபம் கிடைக்க போகுது. அதுக்கு பேசாம எஃப்டில போட்டுட்டு போலாம். இல்ல வேற எதுலயாச்சும் போட்டு போலாம். இங்க போய் எதுக்கு முதலீடு பண்றதுன்னு சிறு முதலீட்டாளர்கள் அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நம்ம கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும். ஆல்ரெடி மார்க்கெட் 2 வருஷமா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னும் 2 வருடம் மேபி ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து சரியுது அப்படின்னா, அப்ப நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அத கண்டிப்பா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நல்ல ஏற்றத்த குடுத்த பங்குல போய் உட்கார்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அத நம்ம தவிர்ப்பது நல்லது. அடுத்தது இதே கணக்கு தான் பிஎஸ்சி. ஆனா இப்போ வரைக்கும் பிஎஸ்சி ஒரு நல்ல குரோத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, புது புது செக்டார எஃப்&ஓக்குள்ள கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி ஐடி செக்டார கொண்டு வந்து அதில டிபட் டேலயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 148 கோடி டர்ன் ஓவர வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வளர்ச்சி பாதையை குறிக்குது. ஸோ இவங்களுக்கும் இதே கதி தான். மேபி வந்து மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாச்சுன்னா, இவங்களுக்கான பிசினஸும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கெல்லாம் இது உச்சகட்ட பீக்ல இருக்கு. இந்த பீக்ல நம்ம வாங்குறது ரிஸ்க். ஏறாதுன்னு சொல்லல, ஏறலாம். ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் தான் ஃபேக்டர். ஸோ ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல டெஃபினட்டா நான் உள்ள போவே மாட்டேன். பிசினஸ் பற்றியான புரிதல் இல்லாம நான் டெஃபினட்டா போமாட்டேன். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பெட்டரான ஒரு குரோத் இருக்கும், ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் போவேன். பட் ஃபியூச்சர்ல சில மேபி ரிஸ்க் ஏற்பட்டதுன்னா, அந்த பக்கம் போறதுல அர்த்தம் இல்லங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். ரொம்ப இன்டெப்த்தா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!